தற்போது தலைமைச் செயலகத்தில் இருக்கும் செய்தியாளர் ஸ்டாலினிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ஸ்டாலின், அங்கே எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம், எந்தெந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தற்போது வரைக்கும் வருகை தந்திருக்கிறார்கள்? கார்த்திகேயன், தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு வந்துவிட்டார்கள். அதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிட்டாக வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய வாகனமானது தலைமைச் செயலகத்தின் பிரதான வாயில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டு சோதனையிட்ட காரணத்தினால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலக வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவருடைய ஸ்டாலினுடைய வாகனம் என்பது காவல்துறையினரால் சோதனையிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பிரதான வாயிலில் இருந்து தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி நடந்தே தலைமைச் செயலக சட்டப்பேரவை இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டார். அதன் பிறகு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரோடு இணைந்து அவர்களும் அங்கிருந்து நடந்து வந்தார்கள். அதன் பிறகு ஆர்ப்பாட்டங்கள், குறிப்பாக அரசுக்கு எதிரான பல்வேறு விதமான முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஜனநாயகத்துக்கு எதிராக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுடைய வாகனத்தில் என்ன இருக்க போகிறது, இது போன்ற விஷயங்களை முன்னெழுப்பி பல்வேறு விதமான கேள்விகளை முன்னெழுப்பி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தலைமைச் செயலக வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதே போன்ற ஒரு நிலைதான் கடந்த கூட்டத்தொடரின் பொழுதும் நிகழ்ந்தது. அதாவது திமுக போட்டி சட்டமன்றம் நடத்திய பிறகு பல்வேறு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் செய்யப்பட்டு வந்தன. அப்பொழுதும் திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலினுடைய வாகனமானது அப்போது சோதனையிடப்பட்டது. அப்போதே அதுக்கு சட்டமன்றத்திற்குள்ளே திமுக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, கிட்டத்தட்ட 5 அடுக்கு பாதுகாப்பானது தலைமைச் செயலகத்தில் போடப்பட்டது. 1500க்கும் மேற்பட்ட காவல்துறை தற்போது பாதுகாப்புகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாகனங்கள் எல்லாம் எளிதாக சட்டமன்ற வளாகத்திற்குள் வந்துவிட்டன. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுடைய வாகனம் அங்கு நிறுத்தப்பட்டு காவல்துறையினால் சோதனையிடப்பட்டதை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் பல்வேறு விதமான முழக்கங்களை எழுப்பி தற்போது சட்டமன்றத்திற்குள் சென்று விட்டார்கள். மற்ற நீங்கள் கேட்டது போல மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினரான மாபா பாண்டியராஜன், எஸ்.பி. சண்முகநாதன், செம்மலை மாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தலைமைச் செயலகம் வந்துவிட்டார்கள். அவர்களும் சட்டப்பேரவைக்குள் வளாகத்திற்குள் சென்று விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர சபாநாயகர் தனபாலும் தற்போது சட்டமன்றம் வந்துவிட்டார். சரியாக 11 மணிக்கு சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டமாக தொடங்குகிறது. எடப்பாடி பழனிசாமி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுமார் 20 நிமிடங்கள் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பேச உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா என்பது குறித்த தகவல் தற்போது வரை உறுதியாகவில்லை. இருந்த போதிலும் 11 மணிக்கு கூட்டம் தொடங்கியவுடன் இந்த தீர்மானமானது கொண்டு வரப்படும். அதன் பிறகு வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது அனைத்து கதவுகளும் சாத்தப்படும். செய்தியாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அவைக்காவலர்கள் அந்த சட்டப்பேரவை வளாகத்திற்குள் இருப்பார்கள். இவர்களை தவிர எந்த ஒரு ஊழியர்களுக்கும், குறிப்பாக தலைமைச் செயலக ஊழியர்களாகட்டும், காவல்துறை ஆகட்டும், யாருக்குமே அங்கு அனுமதி இல்லை. அனைவருமே அந்த வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது வெளியேற்றப்படுவார்கள். சட்டமன்றத்தை பொறுத்தவரை தற்போது தலைமைச் செயலக வளாகத்தை பொறுத்தவரை அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அங்கே முக்கியமாக மொத்தம் தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை 10 வாயில்கள் உள்ளன. 10 வாயில்களும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு